ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டியாக அவங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு மார்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால இந்த ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருப்பீங்க. இல்லை ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கிரேட் ஷீட்டு, கன்சோலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ்க்குரிய அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்போ உங்கள் காலேஜுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சர்க்குலரும் இருக்குது. அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான யூஜி, பிஜி, பிஹெச்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லா ரிசல்ட்ஸ் வந்து மெஜாரிட்டியாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மார்க்ஸில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக ரீவாலுவேஷன் போட்டால் பாஸ் ஆயிடுவேன், நான் வந்து நல்லா தான் எக்ஸாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீவாலுவேஷன் வந்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ரீவாலுவேஷனுக்கு முன்னாடி ஸ்டெப் வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறது. அந்த ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 3rd அக்டோபர் 5 PM வந்து போர்ட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் வந்து ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீவாலுவேஷன் முன்னாடி கண்டிப்பாக ஃபோட்டோ காப்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ காப்பியை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, இல்லை கண்டிப்பாக எனக்கு மார்க்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி செக் பண்ணுங்கள். எனக்கு மார்க்ஸ் வராது, ஆனால் நான் சும்மா ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறத விட நெக்ஸ்ட் அரியர் எக்ஸாமாக நீங்கள் எழுதுறது நல்லது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா தான் எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க. ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணப்போ அந்த இடத்துல மார்க் வரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரீவாலுவேஷன் போங்க. இல்லை இந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்ஸ் வராது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி நிப்பாட்டிடுங்க, அதாவது ஃபோட்டோ காப்பியோட. இல்லைனாலும் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் வந்து கரெக்ஷன் பண்ண போயிருப்பாங்க, அவங்கக்கிட்டே ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. மெஜாரிட்டியாக உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுங்கள். தாராளமாக கண்டிப்பாக மார்க்ஸ் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணால் மார்க் கம்மியாகுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு டவுட் இல்லை. ஸோ மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு போன டைம் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணப்போ ஒரு சில மார்க்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நோ சேஞ்சஸும் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களோட விருப்பம் தான். ஆனால் ரீவாலுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வரணும்னா உங்களோட கான்ஃபிடென்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு தான் நீங்கள் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணியும் உங்களுக்கு அந்த மார்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ரிவ்யூ அப்ளை பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கியிருந்தீங்கன்னா தான் உங்களால் ரீவாலுவேஷன் பண்ண முடியும். இந்த ரீவாலுவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரிவ்யூ வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு இந்த சர்க்குலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரீவாலுவேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆல் கிளியர் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் அரியர் இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு பேஸ்க்குரிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ண டேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கிரேட் ஷீட்டு, கன்சோலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண அடுத்து ஒரு 15 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 22 அக்டோபருக்கு மேலே உங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு வந்து இதை சர்டிஃபிகேட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27 செப்டம்பரில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு மெஜாரிட்டியாக ஒரு நவம்பருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு மெஜாரிட்டியாக அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் ஃபஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது டேரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் காலேஜுக்கே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கான்டாக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட அந்த ஏப்ரல் மே 2024 ரீவாலுவேஷனோட அந்த ப்ரொசீஜரும் சர்டிஃபிகேட்ஸ்க்குரிய அந்த இஷ்யூ பண்ண டேட்ஸும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.